பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். வணக்கம், நான் அப்பராஜிதன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் SSVML ஸ்கூலில். நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, மிஸ்டர் பிரபு தமிழன் பேசினபடி 2014 வந்து SC ST பற்றி சொன்னது வந்து 69% ரிசர்வேஷனில் வெறும் 2% தான் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது. அதே மாதிரி BCU MBC OBC அவங்கெல்லாம் வந்து 15% மட்டும்தான் ரிசர்வேஷன் கிடச்சிருக்கும் 69%. இது எவ்வளோ கம்மியான விஷயம். இது அப்புறம் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பற்றி சொன்னார்ல, அது வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சர் ஆக்ட் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து 1993 வந்து வந்துச்சு. அது வந்து 2003 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி படி 1,72,000 பேர் இன்னும் இருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்போ அவ்வளோ சொன்னாங்க. இப்போ இன்னும் அதிகமாக இருக்கான், கீழே இருக்கான்னு தெரில. கீழே இருக்குன்னு நம்புகிறேன், ஆனால் என்னன்னு தெரில எனக்கு. மிஸ்டர் மதிவண்ணன் பேசினது படி ரிசர்வேஷன் எதுக்குன்னு பேசினார். ஏன் ரிசர்வேஷன் எதுக்கு? ரிசர்வேஷன் இருந்தால் இந்த SC ST MBC OBC BC அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் நல்லா கிடைக்கும். எஜுகேஷன் அறிவு, அவங்க இன்னும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதோட முக்கியம் சமுதாய பாதுகாப்பு ஏற்படும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரிசர்வேஷன் லைவ்லிஹுட், அது வந்து அவர் என்ன சொன்னார்னா, சட்டத்தை விட முக்கியம் வந்து யார் எப்படி சட்டத்தை செய்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியம். நல்ல சட்டத்தை வச்சுட்டு தப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லதில்லை. அதே மாதிரி நல்லதாக வச்சுட்டு நல்லதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கெட்ட சட்டம் வச்சா அதுவும் நல்லதில்லை. ரெண்டுமே நல்லதாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மிஸ்டர் பாமரன் சொன்னது வந்து உண்மையை தான் சொன்னோம். 97% பீப்புள் வந்து படிக்காதவங்க. அதில் வந்து 1927ஆம் ஆண்டில் கம்யூனல் ஜியோ வந்து வந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ரிசர்வேஷன் நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு வந்து ரிசர்வேஷன் வந்து ஜாதி கேட்குறாங்க. ஸ்கூல்லலாம் எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஓ இவ்வளோ ஜாதி இருக்காங்க எங்கள் ஸ்கூலில், ஓ இப்போ நல்லது, இவங்க நல்ல ஜாதி பெரிய ஜாதிலாம் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு இல்லை, ரியலாக வந்து என்னென்னா, இவன் வந்து கீழ் ஜாதியா 2000 வருஷமா இவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதான் சொல்றதுக்கு. கிடைச்சிருந்தா அவனுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி போப்பா, நாங்கள் வந்து கிடைக்காதவங்களுக்கு முன்னாடி வந்து வேலை தரோம், ஓகே உனக்கு இன்னும் நல்லது. இது ஒரு எக்ஸாம்பிள். நேற்று என் நண்பன் வந்து எனக்கு சொன்னது வந்து என்னன்னா, இப்போதைக்கு ஒரு டியூஷன் போயிட்டு நல்லா படிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ஒரு வந்து நல்ல ஒரு பெரிய FC இருக்கிற ஒருத்தர் வந்து 98% வாங்கியும், ஒருத்தர் வந்து SCயில் STயில் MBC OBC BC அவங்களாம் வந்து எதுவுமே கிடைக்காம 94% வாங்குறதுல நீங்கள் எதில் சூஸ் பண்ணுவீங்க? இவனுக்கு இவனுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமா, இல்லை அவனுக்கு வந்து இது செய்வீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு தருவீங்க? ஓகே, அதோட முக்கியம் இந்த ஜாதியை வச்சு வந்து எக்ஸாம் எல்லாம் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ இந்த ஜாதியா இருந்தா நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க மாட்டேன், இந்த ஜாதியா இருந்தா நான் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், எக்ஸ்ட்ரா மார்க்கும் கொடுக்க மாட்டேன். நீ எழுதுன்னு வச்சுதான் ஓகே, நீ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஆனா நீ எழுதுறது வச்சுதான் உனக்கு எக்ஸாம்ல மார்க் கிடைக்கும். மிஸ்டர் கருணாநிதி சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் வந்து 16% வந்து OC கொடுத்தது வந்து எஜுகேஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்டா.
அவர் சொன்னதுபடி 69% திருப்பி சொல்கிறேன் 69% தமிழ்நாட்டில் தராங்க. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் 90%, 69% தராங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இன்னும் தரலாம், இன்னும் நிறைய தரலாம், இன்னும் நிறையாவே தரலாம். அப்புறம் க்ரீமி லேயர் சொல்கிறாங்க. க்ரீமி லேயர் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். நான் வந்து க்ரீமி லேயர் பற்றி எங்கள் ஃபேமிலியிலேருந்தே ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து போன வருஷம் வந்து ஸ்டார்டிங் வரைக்கும் எங்கள் அம்மா வந்து 10 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டு இருந்தாங்க அது வந்து க்ரீமி லேயர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வருஷம் நடுவில் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு கிளினிக் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 10 இது கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும்ல. ஆனால் நாங்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்கோம். விஷயம் என்னன்னா, நான் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு தானே பண்ணுறது. அவங்களுக்குலாம் அறிவு இருக்கானே தெரில எனக்கு. மிஸ்டர் ஜெயராஜன் சொன்னது வந்து கம்யூனிஸ்டா அவங்க வந்து க்ரீமி லேயர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா எனக்கு தெரியல, ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே கேட்டுக்கோங்க, அந்த கம்யூனிஸ்டுங்களே. அவங்க வந்து ஒரு டிபேட், ஒரு டிஸ்கஷன், ஒரு ஸ்பீச் யாரையும் கேட்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்றோமா? சப்போர்ட் தான் பண்ணுவோம். நாங்கள் உலகமே அழிஞ்சாலும் நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுவோம் க்ரீமி லேயரை. அது ரெசர்வேஷன் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னது வந்து ரெசர்வேஷன் வந்து இதுக்கு இல்லை, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இல்லை, ஒரு குரூப்புக்கு. ஓகே, தனியாக ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு குரூப்புக்கு. எஸ்சி எஸ்டிங்கிறது வந்து ஒரு எஸ்சி மெம்பருக்கு இல்லை, அந்த ஹோல் எஸ்சி எஸ்டி குரூப்புக்கு. அப்புறம் வந்து ரெசர்வேஷன் வந்து மக்களை வந்து இது தருது, எம்பவர் பண்ணுது, பவர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அவங்கள வந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இன்னும் நல்லா வேலை கிடைக்குது. அவங்களுக்கு வந்து இன்னும் லாஸ் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குலாம் வேலை கிடைக்குது. கடைசியாக நான் என்னோட உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஈக்குவாலிட்டி ஈக்விட்டிக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். நான் வந்து இன்டர்நெட்டில் ஒரு பிக்சர் பார்த்தேன். என்னன்னா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது முன்னாடி. ஈக்குவாலிட்டி வந்து ஒரு ஹைட்டான இருக்கான், ஒருத்தர் மீடியமாக இருக்கான், ஒருத்தர் சின்னவனாக இருக்கான். எல்லாருக்கும் ஒரு பாக்ஸ் தராங்க. ஹைட்டான இருக்கணும்னு சூப்பராக தெரியுது, அவனுக்கு அந்த வேலி இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு இருக்குது. அந்த மீடியமாக இருக்கிறவனுக்கு தலை மட்டும் தெரியுது, சின்னவனாக இருக்குன்னு தெரியல. ஈக்விட்டிங்கிறது வந்து எவனுக்கு தேவையோ அது வைக்கிறது. 3 பாக்ஸ் ஹைட் இல்லாதவனுக்கு, 2 பாக்ஸ் நார்மலாக இருக்கணுக்கு, பாக்ஸே இல்லை ஹைட்டாக இருக்கணும்னுக்கு. நன்றி, வணக்கம். இதை சொல்லி